வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். குடியரசு துணைத் தலைவராக அவர் பதவியேற்ற பின்னர் இம்மாநிலத்திற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். சத்தீஸ்கர் மாநில வெள்ளி விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார். உலகின் முன்னணி 10 கூட்டுறவு நிறுவனங்களில் முதல் 2 இடங்களை இந்திய கூட்டுறவு நிறுவனங்கள் பெற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது இந்தியாவிற்கு பெருமையான தருணம் என்று சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் உலக தரத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதற்கு இதுவே சான்றாகும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். கடல் மீன் வளத்துறையின் விரிவான வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட 5வது தேசிய கடல் மீன்வள கணக்கெடுப்பு 2025 நவம்பர் 3ஆம் தேதி முதல் டிசம்பர் 18ஆம் தேதி வரை இந்தியாவின் அனைத்து கடலோர மாநிலங்களிலும் லட்சத்தீவு, அந்தமான் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் நடத்தப்படுகின்றன. கணக்கெடுப்பாளர்கள் மாவட்டம் முழுவதும் உள்ள கடல் மீனவர் கிராமங்கள், மீன் இறக்கு மையங்கள் மற்றும் வீடுகளில் நேரடியாக தகவல்களை சேகரிக்க உள்ளனர். புதுச்சேரி ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் மண்டல செய்தி பிரிவில் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் செய்தி ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களில் தினசரி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான முழு விவரங்களை newsonair.gov.in என்ற இணையதளத்தில் வேகன்சிஸ் என்ற பிரிவில் விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதியாகும். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மண்டல பூஜைக்காக வரும் 16ஆம் தேதி திறக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு பூஜை மற்றும் வழிபாடுகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு மற்றும் சன்னிதானத்தில் தங்கும் அறைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவும் இன்று தொடங்குகிறது. முன்பதிவு செய்ய விரும்புவோர் www.onlinetdp.com என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தேவஸ்தானம் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.